சுற்றுச்சூழல் கல்வி. காற்று மாசுபாடு. மனிதன் மட்டுமல்லாத அனைத்து உயிரினங்களும் இன்றியமையாதது காற்று. பிராணவாயு எனப்படும் ஆக்சிஜன் அனைத்து உயிரின வளர்ச்சிக்கும் அடிப்படையானது. தாவரங்கள் ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடுகிறது. மற்ற உயிரினங்கள் அதனை உபயோகிக்கிறது. தாவரங்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் மட்டுமே பூமியின் மற்ற உயிரினங்களின் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். காற்றில் இயல்பான நிலைக்கு மாறாக தூசு, புகை, வேதியியல் மூலக்கூறுகள், வாயுக்கள் கலந்திருந்தால் காற்று மாசு எனப்படும். மனித மற்றும் உயிரினங்களின் இயல்பான செயல்பாட்டை பாதிக்கும் காரணிகள் மாசுக்கள். நாம் சுவாசிக்கும் போது இருமல், தும்மல், கண் சுவாச பாதையில் எரிச்சல், வாய் உலர்தல் போன்றவை மாசினால் ஏற்படுகிறது. காற்று மாசுக்கு முக்கிய காரணம் மனித செயல்பாடே. மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள், மோட்டார் வாகன புகை, விவசாயத்தில் பயிர் வளர்ச்சிக்காக தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சான கொல்லிகள். காற்றானது 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜனால் ஆனது. 0.04% மட்டுமே கார்பன் டை ஆக்சைடால் கொண்டது. ஆனால் இதன் அளவு 0.01% உயர்ந்தால் கூட புவி வெப்பமயமாதல் தொடர்பான பல பக்க விளைவுகள் ஏற்படுகிறது. காற்று மாசுக்கு மிக முக்கியமான காரணம் அணுகுண்டு வெடிப்பு, போர்களினால் ஏற்படும் மாசு, பண்டிகை கால வெடிகள், வான வேடிக்கைகள் போன்ற காரணங்கள் காற்று மாசுக்கு முக்கிய காரணமாகும். காற்றில் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன்கள், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள், கார்பானில் குளோரைடுகள் போன்ற பல காற்று மாசுபாடுகள் நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது. காற்று மாசினால் ஏற்படும் உடல்நல குறைபாடு பெரும்பாலும் சுவாச கோளாறுகள், நுரையீரல் நோய்கள், நெஞ்சக நோய்கள், தலைவலி, வாந்தி, இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் செயல்பாட்டில் குறைபாடு, புற்றுநோய் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுகிறது. காற்று மாசுபாடால் ஏற்படும் தீய விளைவுகள் பசுமை இல்ல விளைவு, புவி வெப்பமயமாதல், அமிலமழை, ஒளி ரசாயன புகை, தாவரங்களில் வளர்ச்சி குறைதல், நிலத்தடி நீர் மாசுபாடு. காற்று மாசுக்கள் 2 வகைப்படும். முதல்நிலை காற்று மாசுக்கள், இரண்டாம் நிலை காற்று மாசுக்கள். முதல் நிலை காற்று மாசுக்கள் உருவாக்கும் விஷப்பொருட்கள் இரண்டாம் நிலை காற்று மாசுக்கள் எனப்படும். நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் சூரிய ஒளி மற்றும் வெப்பமான சூழலில் வேதி வினைபுரிந்து தரைமட்ட ஓசோனை உருவாக்குகிறது. பூமியின் வளிமண்டல அடுக்கில், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கில் ஓசோன் படலம் அமையப்பெற்றுள்ளது. புற ஊதா கதிர்கள் மற்றும் பிற தீய விளைவிக்கும் கதிர்களிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. ஆனால் அதே ஓசோன் வாயுவானது தரைமட்டத்தில் உருவாதல் கேடு விளைவிக்கக்கூடியது. 3 ஆக்சிஜன் அணுக்களால் ஆன ஓசோன் சக்தி வாய்ந்த ஆக்சிகரணியாகும். ஓசோன் குடையில் இருக்கும்போது நன்மை பயக்கும் பூமிக்கு கவசமாக விளங்குகிறது. ஆனால் அதே ஓசோன் தரைமட்டத்தில் இருக்கும்போது நெஞ்சுவலி, இருமல், தொண்டை அரிப்பு, மூச்சு குழாயில் திரவம் சேர்தல், தாவரங்களுக்கு சேதம் விளைவித்தல், மற்ற பிற பயிர்களின் உற்பத்தியையும் குறைக்கிறது. காற்று மாசால் ஏற்படும் உபாதைகள் பெரும்பாலும் சுவாச கோளாறுகள், நெஞ்சகவலி, நுரையீரல் புற்றுநோய். மோட்டார் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையில் ஹைட்ரோ கார்பன்கள், கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, பென்சீன் போன்றவை காணப்படுகிறது. காற்று மாசின் முக்கிய காரணிகள் போக்குவரத்து வாகனங்கள், விவசாயத்தில் உபயோகிக்கப்படும் பூச்சிக்கொல்லி, பூஞ்சான கொல்லிகள், தொழிற்சாலைகள். காற்று மாசுபாட்டினால் இறப்பு விகிதம் அதிகரிக்க வருகிறது. தாவரங்களில் குளோரோசிஸ் என்ற பச்சையம் குறைபாடு ஏற்பட்டு அதனால் மகசூல் குறைகிறது. பசுமை இல்ல விளைவு, புவி வெப்பமயமாதல், ஓசோன் குடையின் அடர்வு குறைதல், அமில மழை போன்றவை காற்று மாசினால் ஏற்படும் பக்க விளைவுகள். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது. வாகன ஊர்திகளில் வடிப்பான்களை பொருத்துதல், தொழிற்சாலை புகைப்போக்கிகளில் வடிப்பான்களை பொருத்துதல், எரித்தல், பட்டாசு கொளுத்துதல் போன்ற நெகிழிகளை எரித்தல் போன்ற திடக்கழிவு எரித்தல் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காற்று மாசுபாட்டை தவிர்க்க முடியும். காற்று மாசுக்களை பிரித்து அதனை காற்றை சுத்திகரிப்பது. இது பல முறைகளில் செய்யப்படுகிறது. உதாரணமாக ஒட்டுதல் முறை, உட்கிரகித்தல் முறை. இதன் மூலமாக காற்றில் உள்ள மாசுகள் சேகரிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகிறது. திரவமாக்கல் எரித்தல் முறை. இதில் காற்றில் உள்ள மாசுக்கள் சேகரிக்கப்பட்டு இதை திரவமாக மாற்றுவது அல்லது எரித்தல். கிராவிட்டி சென்டிலேட்டர்கள் மூலமாக காற்றில் உள்ள மாசுகளை
சேகரிப்பது, ஸ்க்ரப்பர்கள் மூலமாக காற்றில் உள்ள மாசுக்களை பிரித்தெடுப்பது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் வீழ்படிவாக்கி மூலமாக காற்றில் உள்ள மாசுக்களை கீழே படிய வைத்து அதனை அப்புறப்படுத்துவது, துணி வடிகட்டி உபயோகித்து காற்று மாசுகளை பிரித்தெடுப்பது. காற்றுக்களை உள்ள மாசை பிரித்தெடுக்கும் போது சுத்தமான காற்று கிடைக்கும்.